சார் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்திய பெருங்கடல்ல வந்து ஒரு பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹீட் ஆயிட்டு இருக்கு, வெப்பமாகிட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அணுகுண்டு போட்டா எந்த அளவுக்கு வெப்பம் வந்து கிரியேட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு சில இது கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கடலோட மட்டம் வந்து உயரும், நிறைய பிரச்சனைகள் வரும், கடல்வாழ் உயிரினங்களுக்கோ சரி மற்ற விஷயங்களுக்கோ சரி பெரிய பிரச்சனை ஆகும். அல்ல வந்து இதனால வந்து இந்த பருவங்களுக்கு மாற்றங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடக்குமா, இல்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது வருமா இதுல? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது பூமியானது வெப்பம் அடைந்திருக்கிறது என்பது நிசப்தமா, அதாவது அதாவது அனைவரும் அறிந்த உண்மை. இதுல குறிப்பாக நீங்க சொல்லக்கூடிய பகுதி என்பது கண்டிப்பா உயர்ந்திருப்பது உண்மை. அதாவது எப்பொழுதுமே ஒரு புயல்கள் உருவாவதற்கு சாதகமான வெப்பம் என்பது 26.5 டிகிரிக்கு மேல வெப்பம் உருவானாலே அது காற்றழுத்த தாழ்வு நிலைக்கு சாதகமான கடல் வெப்பம். ஆனா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அந்த 26 டிகிரி என்பது பரவலாகவே இருக்காது. 26க்கு போயிடும், 27 இருக்கும், 28 போகும், 29க்கு மேல பல ஆண்டுகள் சென்றதே கிடையாது. கடந்த சில ஆண்டுகளாகவே 30லேயே தொடர்ந்து இருக்கிறது வெப்பநிலை. கடல் வெப்பம் 30லேயே இருக்கு. இந்த ஆண்டு 31 ஆகிவிட்டது. அதாவது கடலோட வெப்பம் இந்திய பெருங்கடலோட நிலநடுக்கோட்டு பகுதியில 31 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இதை விட கூடுதலாக கடல் நீரோட்டம் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால நம்முடைய வங்கக்கடலோட பகுதியிலையும் இந்திய பெருங்கடல் வெப்பத்தை கடத்தி கொண்டு வரக்கூடிய கடல் வெப்ப நீரோட்டம் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டி வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால நம்முடைய தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் வெப்பமும் 31 டிகிரியாக உயர்ந்திருக்கிறது. அதே போல அரபிக்கடல் பகுதியும் கடந்த ஆண்டு எந்தவித ஒரு வலுவான நிகழ்வு கேரள பகுதியில் உருவாகாத காரணத்தினால கடந்த ஆண்டே 31 டிகிரி ஏறிய நிலையில இப்பொழுது 32 டிகிரி கேரள கடற்கரையோரம், கர்நாடக கடற்கரையோரம், லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் 31 டிகிரி செல்சியஸ் கடல் நீர் வெப்பம் இருக்கிறது. ஆக சராசரியாக பார்த்தால் வழக்கத்தை விட 1 டிகிரி வெப்பம் உயர்ந்திருப்பது கண்டிப்பாக உணரப்படுகிறது, பார்க்க முடிகிறது, ஆய்வில் அறிக்கையில வருகிறது. ஆகவே இது வழக்கத்திற்கு அதிகம்தான். ஆகவே ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயம், படிப்படியாக கடல் வெப்பம் உயர்கிறது. கண்டிப்பாக இந்த கடல் வெப்பம் உயர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கார்பன் வாயு வெளியேற்றம், ஓசோன் மண்டலத்தில் ஏற்படக்கூடிய ஓட்டைகளை எல்லாம் சீரமைப்பதற்கு கார்பன் வாயு வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும் என்பது நிச்சயமாக மிக வேகமாக உலக நாடுகள், நம்ம ஒரு நாடு மட்டும் இல்ல, உலக நாடுகள் இணைந்து எடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுவும் இப்ப இருக்கிற நிலையை பார்த்தீங்கன்னா உலக வெப்பமயமாதல் காரணமாக இந்தியாவிற்கு அதிகமான காலநிலை மாற்றத்தால் பாதிப்பு இருக்கிறது. அதாவது கணிக்க முடியாத வானிலை, திடீர் வெப்பம், திடீர் மழை, இது எல்லாமே பருவநிலை பருவகால மாறுபாடுகளால பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழல் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை உணர முடிகிறது. ஆக அதே போல நீங்கள் சொல்வது போல பசிபிக் பெருங்கடல் மற்றும் அதற்கு தெற்கக்கூடிய அதாவது அட்லாண்டிக் பெருங்கடல், எல்லா பெருங்கடலுமே அதன் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அண்டார்டிக் மற்றும் ஆர்டிக், வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்டிக் எல்லாமே வெப்ப உயர்வு காரணமாக உருகி கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் இது உருகுவதன் காரணமாக கடல் மட்டம் ஒரு பக்கம் உயர்வதற்கு முன்பே, கடல் மட்டம் உயர்வதற்கு முன்பே புயல்கள் மற்றும் பருவநிலை மாறுபாட்டின் காரணமாக கணிக்க முடியாத வானிலை மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய அதிக வெப்பம், அதனால் ஏற்படக்கூடிய புயல் பாதிப்பு, ஆகவே இதனால உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உடனடியாக நாம் பனி உருகி நாம் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பும் புயல்களாலும் வெள்ளத்தாலும் வறட்சியாலும், அதாவது கடந்த வாரம் பாலைவன நாட்டிலே மேற்கத்திய இடையூறு காரணமாக UAE-ல, அபுதாபில, துபாயில வெள்ளப்பெருக்கு. கண்டிப்பா அது பாலைவன நாட்டுல வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. ஒரு இதமான வெப்பநிலை உள்ள பருவமழையை அழகாக கொடுக்கக்கூடிய நாட்டிலே இப்பொழுது கடுமையான வெப்பத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் அக்னி நட்சத்திரத்துக்கு முன்பு 3 to 4 டிகிரி வெப்பம் மிகுதியாக காணப்படுகிறது. இவையெல்லாம் பருவநிலை மாறுபாட்டிற்கான கார்பன் வாயு வெளியேற்றம் அதிகமாகி இருப்பதும் உணர முடிகிறது. இதனால வந்து எதுவும் பிரச்சனைகள் வருமா? ஏன்னா வந்து ஒரு 2100 வருஷத்துல, அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 2024 இங்க இருந்து இந்த 2100வது வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் இதையோட வந்து அந்த கடல் வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால கண்டிப்பாக நீங்க 2100ங்கிறது ரொம்ப அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகளிலேயே வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் 1 டிகிரி உயர்ந்திருக்கிறது. அது பருவமழை காலத்துல புயல்கள் உருவாகும் பொழுது அந்த வெப்பமானது குறைந்துவிடும். ஆனால் இப்பொழுது குறைவதில்லை. புயல்கள் வந்தாலும் அதே வெப்பம் இருக்கிறது. கடல் நீரோட்டங்கள் வலுவாக வந்து எளிதிலே மீண்டும் வெப்பத்தை உயர்த்தி விடுகிறது. ஆகவே
நம்ம ஊர்ல அடிக்கிற வெப்பம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய கடல்கள் எங்கோ ஒரு இடத்துல உயரக்கூடியதை நீரோட்டம் கடத்தி கொண்டு வந்து தென் துருவத்திலிருந்து வடக்கையும் வடக்கிருந்து தெற்கையும் நீரோட்டங்கள் கொண்டு வந்து வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது. ஆகையினால உலகத்துல எதிர்காலத்துல கடல் மட்டம் உயர்வதும் ஒரு கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்கும். இதனால வானிலையில தலைகீழ் மாற்றங்கள் நிறைய ஏற்படுவதற்கும், பாலைவனத்தில் மழையும், செழிப்பான பகுதிகளில் ஒரு வறட்சியும், கணிக்க முடியாத வானிலையும், அதாவது புயல்கள் மிக வேகமாக உருவாகி வேகமாக தீவிரமடைந்து வழித்தடத்தையே சரியாக கணிக்க முடியாத நிலையும், மழை அளவு கூட கணிக்க முடியாத நிலையும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சிக்கலான காலகட்டமாக எதிர்காலம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப இதனால தமிழகத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? ஏன்னா கடந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா நெல்லை, அந்த தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் மழைகள்லாம் அதிகமா பொழியாது. ஆனா கடந்த ஆண்டு ரொம்ப அதிகமா பொழிஞ்சு அங்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த வருஷம் தமிழ்நாடு இந்த இதனால தமிழகத்துக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? கண்டிப்பாக. அதாவது நீங்க உலக வரைபடத்தை நீங்க எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா, உலக வரைபடத்தில் உள்ள கடல் வெப்பத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா, அதாவது கடல் வெப்பம் உலகத்துல மிகுந்த நம்பர் 1 இடத்தை நம்முடைய தமிழ்நாட்டு கரையோரமோ அரபிக்கடலோர கேரள கரையோரம் தான் பெற்றிருக்கிறது. உலகத்துல எங்கேயுமே 32 டிகிரி வெப்பம் அடையவில்லை. கேரள கடலோரம் 32, தமிழ்நாட்டில் அந்த பாக்ஜல சிந்தி பகுதியில 32. இந்த பாக்ஜல சிந்தி பகுதியில நீரோட்டம் இல்லாத காரணத்தினால உயர்ந்த வெப்பம் கடத்தப்படாமல் இருக்கிற காரணத்தினால 32, வங்கக்கடல் 31, அரபிக்கடல் 32. இது கேரள கடலோரத்திலையும் தமிழ்நாட்டின் கடலோரத்திலும் இருக்கிறது. இந்த அளவு வெப்பம் உலகத்தில் எங்கும் இல்லை. இதனால எதிர்காலத்துல அதாவது அதிக வெப்பத்தையும் அதிக மழையையும் கொடுப்பதற்கு சாதகம். இப்ப அதிகமான வெப்பத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அக்னி நட்சத்திரத்துக்கு முன்பு மேலும் அதிகரிக்க வெப்பம் அக்னி நட்சத்திர காலத்துல அதிக மழை பொழிவு கொடுக்க போகிறது. தாடு நிலைகள், புயல்கள் உருவாக்க போகிறது. அதனால மழை காலத்துல வெயிலும் வெயில் காலத்துல மழையுமாக மாறி அமைவதற்கும், மழை பெய்ய வேண்டிய நேரத்துல வெறும் வறண்ட காற்றை மழை இல்லாத ஒரு புயலாக கூட சில இடங்கள்ல கொடுப்பதற்கும் உலகம்னா பயப்பட வேண்டியதில்லை. நம்ம ஊருக்கு மட்டும் அந்த புயல் வரும் இல்ல, ஒன்று வங்க கடலோரத்துல கொல்கத்தா வரைக்கும், வங்கதேசம், மியான்மர் வரைக்கும் கூட செல்லக்கூடிய புயல்கள் மழை இல்லாத ஒரு வறண்ட காற்று பாதிப்பை மட்டும் ஏற்படுத்தக்கூடிய புயலாக கூட அமையலாம். அப்படிப்பட்ட வானிலைகள் எதிர்காலத்தில் ஏற்படும். இல்ல இப்ப இந்த மே மாசம் வருகின்ற மே மாதம் சொல்றீங்களா நீங்க அந்த அக்னி வெயிலுக்கு அப்புறமா மழை பெய்யும் சொல்றீங்களா? ஆமா, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய வெப்பமானது இதே அளவுல 2-3 நாள் நீடிக்கும். மே 1 மே 4 வரைக்கும் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் பார்னிகேட்ல 2 அல்லது 3 டிகிரி உயரும். அதாவது ஈரோடு 109 என்பது இப்படியே இருக்கும், 110 எட்டலாம். ஆனால் திருச்சி மற்றும் வேலூர், மதுரை போன்ற பகுதிகளில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 42 என்பது 44 மாறும். 2 டிகிரி செல்சியஸ் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக இந்த மே 1 மே 4 வரைக்கும் இந்த நாளில் உயரக்கூடிய வெப்பம் காரணமாக கரையில் ஏற்படக்கூடிய அதிக வெப்பம் காரணமாக வெற்றிடம் ஏற்பட்டு, இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கடற்காற்று உள்ளே நுழைந்து, அரபிக்கடல் வங்கக்கடல் காற்று உள்ளே நுழைந்து இருகாற்று சந்திப்பு தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் ஏற்பட்டு உள்ளே இடிமின்னல் மழை பொழிவு முதலில் 2ஆம் தேதியிலிருந்து கர்நாடக எல்லையோரத்திலும், அதாவது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, சேலம், மேட்டூர் போன்ற பகுதிகளிலையும் முதல்ல ஏற்படுத்தி, பிறகு கேரள எல்லையோர மாவட்டங்கள்ல 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்கில ஏற்படுத்தி, பிறகு முதல் வார 2வது வாரத்துல முற்பகுதியில 8, 9, 10 தேதிகள்ல உள் மாவட்டங்கள்ல ஏற்படுத்தி, இறுதியில் மே மத்தியில சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இடிமழை பொழிவை கொடுக்க போகிறது. இடிமழை பொழிவிற்கு முன்பு கடுமையான வெயில் இல்லாவிட்டாலும் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையாக இருந்தாலும் வியர்வையும் புழுக்கமும் இருந்து மழை பொழிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய அக்னி நட்சத்திர காலம். அக்னி நட்சத்திர காலத்துல வெயிலோட அனல் இருக்காது, வியர்வையும் புழுக்கமும் மிகுந்த அக்னி நட்சத்திரமாக அமைந்து அது மழை பொழிவையும் ஏற்படுத்த போகிறது. வங்கக்கடலோரம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் உள்ளே போக போக, மேற்கே போக போக கர்நாடக, கேரள எல்லையோர மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு, ஏன்னா கேரள எல்லையோரத்துல 32 டிகிரி இருக்கிற காரணத்தினால, கேரளா அரபிக்கடல்ல அதிக வெப்பம் இருக்கிறதுனால நீராவி அதிகம் கொண்டு வந்து வங்கக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு மேற்கு காற்றை கிழக்கு நோக்கி ஈர்க்க போகிற காரணத்தினால வங்கக்கடலோரை மேற்கு காற்று வங்கக்கடலுக்கு மழை பொழிவை வங்கக்கடலோரம் வரை கொண்டு வந்து கொடுக்கும் மே மத்தியில எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.